எல்லோருக்கும் வணக்கம். நாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது சேலத்தில் பூலாவரிங்கிற ஒரு கிராமத்தில் நம்ம இருக்கோம். நம்மளுடைய காஃபியை சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து ரிசல்ட் எடுத்திருக்காரு. அதை நம்ம அவரே என்னன்னு சொல்லுவார், அதை நம்ம கேட்கலாம். வாங்க. வணக்கங்க, என் பேர் சக்திவேலு. நான் இங்கே சேலத்துக்கு பக்கத்தில் பூலாவரிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து பேசுகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ரொம்ப நாளாக சுகரில் ரொம்பமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லணும். ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் சுகர்னால் போன வருஷம் தான் இறந்தாங்க. அந்த சூழ்நிலையில் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போயிட்டு வர்றப்போ ஒரு டைம் மயக்கம் போட்டு விழுந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறப்ப 487 இருந்துச்சு சுகரு. அப்போ வந்து நான் ரொம்ப பயந்தேன். அப்பா அம்மா இப்போ தான் இறந்தாங்க, அவங்களும் சுகரில் தான் இறந்தாங்க, நமக்கு இவ்வளோ அதிக சுகர் இருக்கே அப்படிங்கிறப்ப இன்சுலின் போட்டு குறைச்சிட்டு நீங்கள் கண்டினியூவாக இன்சுலின் போடணும்னு சொல்கிறப்ப நான் ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பயே நான் ஒரு 3 வேளையுமே மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தேன். 3 வேளையும் அந்த மாத்திரையை எடுத்துகிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இன்சுலின் போட சொல்கிறாங்க, மயக்கம் போட்டு விழுவுறோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப கவலையாக இருக்கிறப்ப என் நண்பர் ஒருத்தர் மூலிமா எனக்கு இந்த காஃபி கிடைச்சி. இந்த ஐ காஃபின்னு சொன்னோன்னா நான் 3 மாத்திரை எடுக்கிறோம், இன்சுலின் போட்டு குறைக்கிறோம், இந்த காஃபி நம்மளை சரி பண்ணுமா அப்படின்னு ரொம்ப தப்பாக நினச்சி தயக்கத்தோடு வாங்கினேன். என் ஒய்ஃப்லாம் வற்புறுத்தி ஏதோ சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போலாம் நிறைய தொந்தரவு இருக்கும், 7-8 தொந்தரவுலாம் இருக்கும். சுகர்னு வந்துட்டால் 7-8 தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இந்த காஃபி எடுக்க ஆரம்பித்தோன்னே 20-25 நாளில் முதல்ல எனக்கு குணமானது பார்த்தீங்கன்னா இந்த கால் எரிச்சல், நைட்டு பகல் எந்நேரமும் அந்த கால் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அது ஃபஸ்ட்டு குணமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவும் சோர்ந்த மாதிரியே இருப்பேன். அந்த சோர்ந்த மாதிரியே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் எனக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பு, உடல் சுறுசுறுப்பாச்சு. இந்த காஃபி குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலையில் ஒரு 4 மணி நேரத்துக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக டாக்டருங்கெல்லாம் போய் செக் பண்ணுறப்ப எப்படி இப்படிங்கிறீங்க, வாக்கிங் நிறையா போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் இதை சொல்லவே இல்லை, சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு. அதுக்கப்புறம் இதுன்ட்டேன். நான் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருந்தேன் 12 வருஷமாக. அதை கழட்டி அணிஞ்சுட்டு நான் ஆக்டிங் டிரைவிங்லாம் போவேன். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாமல் நைட் வண்டி ஓட்டுறப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லாத ஓட்ட முடியுது. கண்ணாடி நான் தொட்டே 2 மாதம் ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் சுகர் லெவல் ஒரு 142 147 இந்த ரேஞ்சில் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஒரு 3 மாதமா இப்போ 3 மாதத்தில் மாத்திரை நிறுத்தினேன். இப்போ ஒரு 2.5 மாதமா மாத்திரை மருந்து எதுவுமே கிடையாது, கண்ணாடி கிடையாது. இந்த மாதிரி உடனடியாக எனக்கு இதுனுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து என்னுடைய 10 வருஷ வாழ்க்கையை இந்த காஃபி திருப்பி கொடுத்துக்குது. அதுக்காக இந்த காஃபிக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், கொடுத்த என் நண்பருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் வந்து டேப்லெட்லாம் எதுவும் எடுக்கிறதில்ல, காஃபி மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க? காஃபியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு இந்த காஃபி நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட் எடுத்து எப்பயோ ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட். நான் அப்போ வந்து 1/2 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு இருந்தேன். இப்போ 5 மாசமா எடுத்ததுக்கு முன்னாடி போதுன்னு சொல்லியிருந்தாங்க என் நண்பர். இப்போ வந்து எனக்கு ஏதோ ஒரு காஃபி குடிக்கிறது இந்த காஃபியை குடிச்சிட்டு. ஓகே, ரொம்ப நன்றி. Waking up to a cup of coffee for few is the best feeling. Coffee is the largest consumed beverage around the world. iCoffee is the revolutionary product from Indus Viva which helps support your healthy blood sugar levels. Is diabetes life-threatening? Yes, it is a disease in which the sugar levels needs to be monitored and controlled on a regular basis, keeping in mind the diet, lifestyle, and finally resort to medicines, where preventing the advancement of the disease and its complication is also crucial. Diabetes is a disease with multifactorial etiology. Diabetes is fast gaining the status of a potential epidemic in India, with more than 62 million people diagnosed with the disease, making India known as the diabetes capital of the world. The pandemic of diabetes is expected to reach approximately 80 million people in India by 2030. A person is diagnosed as a diabetic if the fasting sugar levels are more than 126 and the postprandial sugar levels are more than 200, and also known to be pre-diabetic if the fasting blood sugar levels are in between 100 and 125 and the postprandial sugar levels are in between 140 to 199. The classical symptoms of diabetes include polyuria, which is increased urination, polyphagia, which is increased hunger, and polydipsia, which is increased thirst. Diabetes is of 3 types. Type 1 diabetes, also referred to as insulin-dependent diabetes mellitus or juvenile diabetes, results from failure of pancreas in producing enough insulin. Type 2 diabetes mellitus or non-insulin dependent diabetes mellitus or adult onset diabetes begins with insulin resistance
a condition in which cells fail to respond to insulin properly. Gestational diabetes occurs when pregnant women without a previous history of diabetes develop high blood sugar levels. Diabetes is a disorder with numerous complications including neuropathy, nephropathy, retinopathy, cardiovascular disease, stroke, obesity, sexual dysfunction and non-healing wounds leading to gangrene and even amputations. Synthetic anti-diabetic medicines available in the market today only provide palliative relief from the condition. Recurrence and impairment in sugar levels are almost certain with these drugs. In addition to this, these so-called anti-diabetic drugs pose a lot of side effects as well. This is where Indus Viva's iCoffee creates its magic. Its scope as a routine anti-diabetic functional health beverage is incredible. Indus Viva's iCoffee is a premium blend of coffee extracted from superior coffee beans sourced from Coorg region in Karnataka. iCoffee is an elixir for people with prediabetes, diabetes and also best for healthy people. iCoffee is a unique composition of botanical extracts which includes salsitol, coffee bean and mucuna. Salsitol is special ingredient derived from well-known anti-diabetic herb Salacia reticulata, the wonder herb for optimum glycemic control, which is also known for its effectiveness against maladies of diabetes. Polyphenols and mangiferin supports healthy blood sugar levels. It effectively improves insulin resistance, glucose metabolism and supports healthy blood sugar management. Salsitol is a carbohydrate blocker. It prevents the conversion of polysaccharides to glucose. Salsitol understands the body's requirements of carbohydrates and blocks excessive carbohydrates, whereas synthetic medicines can only reduce the blood sugar levels, which can fluctuate according to carbohydrate intake. Apart from its anti-diabetic potential, salsitol has abundance of antioxidants which helps rejuvenate damaged cells, reduce cholesterol levels, improve alertness and stamina. iCoffee also contains mucuna prurens, commonly called cowhage, which shows anti-stress and antioxidant benefits. Coffee itself contains polyphenols known for their antioxidant benefits. The best time to consume iCoffee is half an hour before breakfast and half an hour before dinner. It can be safely consumed by all age groups and for longer periods without adverse effects. Replace your regular coffee